ஹலோ ஷோல், வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஷோலோட டேங்க் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதோட பார்ட் 1 வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஆக்சுவலி அது பார்ட் 1லாம் இல்லை, அப்படியே ஒரு வீடியோவாக போட்டோம். ஸோ இது பார்ட் 2 மேக் பண்ணோம்னா கொஞ்சம் வீடியோ இருந்தால் சென்ட் பண்ணுங்கள், வேணால் பார்ட் 2 மேக் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்னென்ன மீன்கள் அண்ட் அவங்க டேங்க் செட்டப்லாம் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஷோல், நீங்கள் யாராவது புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், மறக்காமல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டேங்க்கோட ஓனர் நேம் பார்த்தீங்கன்னா அரவிந்த். ஸோ அவரோட டேங்க் தான் இது. ஸோ ஷோவில் ஆக்சுவலி இந்த வீடியோ நான் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் அண்டு சவுத் அமெரிக்கன் சிக்லெட்ஸ்லாம் ஒரே டேங்க்கில் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதில் தான் நான் ஆச்சரியமாயிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஸ்காரு அண்டு மற்ற ஃபிஷ்ஷஸும் இருக்கும் பாருங்கள். க்ரீன் டெரர்லாம் அந்த ஓரத்தில் இருக்குது. அண்டு மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவரான்ஸ். ஸோ ஃப்ளவரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ் தான். நிறைய பேர் சிங்கிளாக வச்சுருப்பீங்க. ஸோ அது நீங்கள் மற்ற சவுத் அமெரிக்கன் சிக்லெட்ஸ் கூட டேங்க் மெட்டாக போடலாம். ஸோ அது நல்லாவே செட் ஆகிடும். ஆனால் டேங்க் நல்லா பெருசாக இருக்கணும். அது கம்பல்சரி நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் டேங்க்லன்னு பார்த்தீங்கன்னா ஹைடிங் பிளேஸ்க்கு டெக்கரேஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் அண்டு சவுத் அமெரிக்கன் சிக்லெட்ஸ் ரெண்டுக்குமே கரெக்டாக இருக்கும் அது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைகர் பார்பு அண்டு டின்ஃபாயில் பார்பு, ஸோ அண்ட் எல்லோ லேம்ப்பு, அதுக்கப்புறம் மோனோ ஏஞ்சல், பிராக்கிஷ் வாட்டர் ஃபிஷ் கூட அவர்கிட்ட இருக்குது. அண்ட் எல்லா ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ அவனோட டெரிட்டரியை செட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க போல். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோவும் இந்த வீடியோவும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க மீன்லாம் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது. ஸோ இவர் ரொம்ப நாளாக வச்சுருக்கார் போல் இந்த கம்யூனிட்டி டேங்க்கு. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு டேங்க் பின்னாடி இருக்க விடோ டெட்ராஸ் தான் போன டேங்க்கில் நான் பார்க்கவே இல்லை. ஸோ அது மற்றது ஏதாவது அச்சு போட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் இதெல்லாம் கம்யூனிட்டியாக வைக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அண்டு நைஃப் ஃபிஷ் அங்கே ஓரத்தில் இருக்குது பாருங்கள். அண்ட் அது கீழே இருக்கிறது ஜுவல், இல்லாட்டி அதுங்க எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கலாம், நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் அந்த நைஃப் ஃபிஷ் உங்ககிட்ட இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷவராம் அண்டு சில்வர் டாலர் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அது ஒரு 6 ஃபிஷ்ஷஸ் சுட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது குரூப்பாக சுற்றிட்டு இருக்கிறது பார்க்க நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி தான் மோனோ ஏஞ்சலும். ஸோ பார்த்திங்கன்னா ஜெரி பார்பா நடுவில் இல்லை கோரியாது. ஸோ அங்கே லாஸ்ட்டில் ஒரு பாப் வெரைட்டி ஒன்று இருந்தது. ஷோல் ஹீல் வேறு வச்சுருக்காரு ஷோல். ஸோ ஹீலுன்னு அழைக்கக்கூடியப்படுகிற டுபாகூர் ஹீல் வெரைட்டியான இது ஸ்பைக் ஜிப்ஜாக் ஹீல் மாதிரி தான் இருக்குது பார்க்க. அண்ட் அந்த ஃபில்டருக்கு பின்னாடியுமே ஒரு இது இருக்குது, சக்கர். ஸோ ஷோவில் இவர் பின்னாடி இருக்கிற அந்த கொடுத்துருக்க அந்த பிவிசி பைப் பாருங்கள். ஸோ அதில் அந்த பவர் ஹெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பவர் ஹெட் ரொம்ப ஃப்ளோ அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பவர் ஹெட்டோட அவுட்லெட் தான் அந்த ஃபில்ட்ரு பைப்புக்குள்ளே, அந்த பிவிசி பைப்புக்குள்ளே வழியாக போகுதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கரெக்டாக பார்க்க முடியல பவர் ஹெட்டோட அவுட்ரை. ஸோ அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த அவுட்ரு நேராக அந்த தண்ணி ஃப்ளோ ஃபுல்லாக அந்த பைப்புக்குள்ளே தான் மாற்றி விட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் அது ஒரு நல்ல ஐடியா. ஏன்னா தண்ணி ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக இருந்தால் மீன்கள்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது, மெயினாக பவர் ஹெட் யூஸ் பண்ணுறவங்க. அண்ட் அதுலேருந்து வர தண்ணி ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஷோல். ஸோ அது சின்ன பவர் ஹெட்டாக இருந்தாலுமே நல்ல ஃபோர்ஸ் இருக்கும். அது மீனுங்க அது பக்கத்தில் போனாலே அடித்து தவிர்த்திட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? அண்ட் அந்த பைப் ஆக்சுவலி சின்னதாக முடிச்சு விட்ருக்கலாம். இவர் ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காரு. டேங்கோட அந்த கார்னர் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அது ரொம்ப ஃப்ளோ அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ டேங்க் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷனோடு இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அண்ட் இந்த டேங்க்கோட ஓனர் நேம் பார்த்திங்கன்னா மோகன்ராஜ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிளான்டட் டேங்க் செட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம டேங்க்கு உள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா டேங்க் உள்ளே பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட் டேங்க்னாலே மெயின் ஹைலைட்டே பிளான்ட்ஸ் தான். அண்ட் ஷோவில் எனக்கு நிறைய பிளான்ட்ஸோட நேம் தெரியல, அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா கார்பெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் மாண்டிகாரில் தான் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பினால்ட்டி ஃபீடாவை பற்றி எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. அது என்னன்னா, பினால்ட்டி ஃபீடா பிளான்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வுட்டில் தான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் அது சப்ஸ்ட்ரேட்குள்ளே கூட வைக்கலாம்.
ஸோ அந்த பிளான்ட் வந்து எங்கேயாவது ஒட்டி தான் வைக்கணும், ஒட்டி தான் வச்சு வளர்க்கணும்னு இல்லை, ரைசம் மட்டும் எங்கேயாவது ஒட்டி வச்சு வளர்க்கணும்னு இல்லை. நீங்கள் வந்து அதை சப்ஸ்ட்ரேட் கூட பிளான்ட் பண்ணாலுமே அந்த பிளான்ட் வந்து நல்லா வளரும். ஸோ வந்து பெனால்டி ஃபீடாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர் கிரவுண்டுக்கும் இல்லாட்டி ட்ரிஃப்ட்வுட்லேயும் ஒட்டி வச்சுக்கு இல்லாட்டி ராக்ஸை ஒட்டி வச்சு கூட வளர்க்கலாம். சூப்பரான பிளான்ட் அது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் க்ரீன் தான் நினைக்கிறேன் அதெல்லாம். ஸோ கரெக்டாக தெரில. அண்டு பின்னாடி இருக்கிற பிளான்ட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏல தான் எதுவும் ஆரம்பிக்கும், ரெட் கலரில் இருக்கே, அதோட பேரும் தெரில. ஸோ போன்சாய் ட்ரீ செட் பண்ணியிருக்காரு. ஸோ போன்சாய் ட்ரீ மேலே ப்ரோ நீங்கள் வந்து ஜாவா மாசா யூஸ் பண்ணியிருக்கீங்க போன்சாய் ட்ரீ மேலே. ஸோ பார்க்க அப்படி தான் இருக்குது. இல்லாட்டி கிறிஸ்மஸ் மாசான்றதை கன்வர்சன் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிரியோ ராக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சிரியோ ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்க, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ராக்ஸுங்க. நல்லா வெயிட் இருக்கும், வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் காசு ராக்ஸில். அது நல்லா வெயிட்டும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேலா பிளட் ரெட்டு. ஸோ CO2 கொடுத்துருக்காரு பாருங்கள், இங்கே தான் CO2 இருக்குது. ஸோ ரொட்டேலா பிளட் ரெட் இருக்குது. அண்ட் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேலா HRA, அதான் நினைக்கிறேன், HRA தான் நினைக்கிறேன். அண்டு டாப் வியூ எடுத்து காட்டியிருக்காரு பாருங்கள். அண்ட் டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அனிபியஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அனிபியஸ் சரியான ஒரு ஸ்லோ க்ரோத் பிளான்ட், பட் நல்லாயிருக்கும் அந்த பிளான்ட்டு. ஒரு பியூட்டிஃபுல்லான பிளான்ட். ட்ரிஃப்ட்வுட்டில் ஒட்டி இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஐடியா. அண்டு ஷோவில் இன்னொரு விஷயம் என்னன்னா டேங்க்கில் இருக்க ஃபிஷ். அப்புறம் நீங்கள் வந்து டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கூலிங் ஃபிஷ் வெரைட்டிஸை ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரமினோஸ் டெட்ரா அண்டு ஹார்லி குயின் கிடையாது, அது லேம் சாப் ராஸ்பரான்னு நினைக்கிறேன். அது பார்க்க அப்படி தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட நியான் டெட்ராஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் வெரைட்டியை மட்டும் ஆட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து 3 வெரைட்டிஸே ஆட் பண்ணனால இவங்களுக்கு 3 பேரும் சேர்ந்து தான் நீந்துறானுங்க. நீங்கள் ஒரு வேளை இப்படி நினச்சிருக்கலாம், 3 வெரைட்டிஸையும் ஆட் பண்ணால் தனித்தனியாக ஒரு குரூப்பாக இருப்பாங்கன்னு. பட் அப்படி கிடையாது. அப்புறம் எம்பர் டெட்ராவும் ஒரு குட்டி ஒன்று பார்த்தேங்க. ஸோ வந்து 3 பேருமே அப்படி இப்படி நீந்த மாட்டானுங்க ஸ்கூலிங்காக, எல்லாம் ஒரு குரூப்பாக தான் நீந்துவானுங்க. வந்து நீங்கள் ஒரே ஒரு ஸ்கூலிங் வெரைட்டி மட்டும் ஆட் பண்ணியிருக்கலாம். அது வந்து என்ன கேட்டிங்கன்னா லேம் சாப் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி ரமினோஸ் ராஸ்பரா ரமினோஸ் டெட்ரா ஆட் பண்ணியிருக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமுக்கு நீங்கள் வந்து கோரிஸை ஆட் பண்ணியா ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோ. பாட்டம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ வந்து கோரிஸ் ஒன்ஸ் கார்பெட் பிளான்ட்ஸ்லாம் நல்லா ரூட் பிடிச்சக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அண்ட் வந்து டாப் டோர் லிங்க்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெயின்போ வெரைட்டிஸ், சின்ன ரெயின்போ வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் இல்லாட்டி பஸ்காய், ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரெயின்போ வெரைட்டிஸ் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அது வந்து டாப்பில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதுங்களாம் வந்து கொஞ்சம் குதிக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அண்ட் மற்றபடி டேங்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து புதுசாக செட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து நிறைய கேப்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து வளர்ந்து செட்டில் ஆகிறதுக்கு நிறைய டைம் ஆகும். அண்ட் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிம்ஸ் இருக்குது பாருங்கள், ரெட் ஸ்ட்ரிம்ஸ். அண்ட் இந்த டேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டருக்கு வந்து கேனிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேனிஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் இருக்குது. ஆக்சுவலி சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் வந்து பார்த்திங்கன்னா பிளான்டர் டேங்கில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து டேங்க்கு மேலே வந்து ஒரு மாதிரி ஆயிலியாக ஒரு மாதிரி வர ஆரம்பித்தோம், ப்ரோட்டீன் லேயர் மாதிரி வர ஆரம்பித்தோம். அது எடுக்க சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் நல்லது தான். அண்ட் ஏதாவது டெட் லீவ்ஸ் மிதக்கும் போது அது அதுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பூச்சிலாம் வந்து சாகும்போது அது அதுக்குள்ளே போயிடும். அண்ட் ஷோவில் எனக்கு அவ்வளோவா சில பிளான்ட்ஸை பற்றி கரெக்டாக நேம் தெரியல. ஸோ வந்து நான் அவ்வளோவா பிளான்டர் டேங்க்கில் கெத்து கிடையாது. நான் வந்து ஒரு பிளான்டர் டேங்க்லேயே ஒரு பிகினர் தான். ஸோ என் ஃப்ரெண்டு தான் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆள். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் அவங்க கூட சேர்ந்து தான் போடுவேன். பிளான்டர் டேங்க் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அவங்க கூட சேர்ந்து தான் இருக்குமே நீங்கள் பார்க்குற பிளான்டர் டேங்க் வீடியோலாம். அண்ட் ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஃபேன் ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இது 2 ஃபீட் டேங்க் நினைக்கிறேன். ஸோ 2 ஃபீட் டேங்க் ஒரு 2 கூலிங் ஃபேன் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. அண்டு பேக்ரவுண்ட் வந்து பிளெயின் ஒயிட் ஸ்டிக்கர் ஒட்டாமல் இந்த மாதிரி ஒரு சன்ரைஸ் மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு மாதிரி ஒரு கலர் இருக்கும். எப்படின்னா கீழே கொஞ்சம் லைட் ப்ளூலேருந்து மேலே அப்படியே ஒயிட்டாக போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரோ அண்டு லைட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நியோ ஹீலியோஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். XP300 இல்லை 600 என்ன மாடல்னு தெரில, அந்த மாடலும் சொல்கிறீங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்ன பிராண்டு சாயில் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் என்னென்ன பிளான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதும் சொல்லிவிடுங்க. பை டேங்க் வந்து இப்போ புதுசாக இருக்கனால கொஞ்சம் நிறைய கேப் இருக்குது. அண்ட் அங்கங்கே பிளான்ஸ் இருக்கனால இப்படி இருக்குது. பட் இது நல்லா ஏஜ் ஆகும்போது பார்க்கும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த பிளான்ட்டு. அண்ட் இந்த டேங்க் வந்து பார்க்கும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ பட் பொறுமை வேணும், பிளான்டர் டேங்க் வச்சுருந்தாலே பொறுமை வேணும். அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி கிடையாது, அதை மெயின்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் தான்.
அண்ட் டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டோகுலஸ் கேட்ஃபிஷ் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ ஓட்டோகுலஸ் கேட்ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆல்கே சாப்பிடுதா ப்ரோ? ஏன்னா எங்ககிட்ட இருக்கும்போது அது வந்து சாப்பிடுதா இல்லையானே எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் ஆல்கே சாப்பிடுதான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்டு வேறு ஏதாவது சக்கரை மாதிரி ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாண்டாகாரை ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் துருதுருன்னு இருப்பான். ஸோ அது வந்து பார்க்கணும் நல்லாயிருக்கும் உங்கள் டேங்க்கில். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்து மேலே ரைட் சைடு கார்னரில் வந்து லக்கி பேம்பு வந்து ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து பிளான்டட் டேங்க்கில் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வந்து வேறு ஏதாவது நார்மல் டேங்க் வச்சுருந்தீங்கனாலும் அதுலேயும் ஆட் பண்ணுங்கள். பட் அதுக்கும் கொஞ்சம் லைக் கொடுங்க, அது மட்டும் போதும். ஸோ அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டேங்க் வச்சுருக்கீங்க, அதில் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த டேங்க்கில் வந்து வேர் விடும். ஸோ அந்த வேர் விடுறது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்து நைட்ரேட்டு அதெல்லாம் வந்து NO3 ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே டேங்க்லேருந்து அது எடுக்கும். அண்ட் அமோனியாவும் இருந்தாலுமே அதுவும் வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீனுங்களுக்கும் கொஞ்சம் அதுக்குள்ளே போயிட்டு வரதுக்கு அண்ட் ஹைடிங் பிளேஸ் மாதிரி அதுங்களுக்கும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஆட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்டு இந்த டேங்க்கோட ஓனர் நேம் வந்து பார்த்திங்கன்னா குமார். ஸோ இவரோட டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பராகவும் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கார்பெட்டுக்கு வரலாம். அந்த பேர்ல் வீட் பிளான்ட்டு, ஆக்சுவலி பேர்ல் வீட் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளான்ட்டுங்க. அது வந்து லோ டெக் கார்பெட் பிளான்ட். அது வந்து நல்லா ஹைட்டாக வளரும், பட் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி வைக்கணும். அது வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி ஸ்டெம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கீழே கண்டமணிக்கு புஷ் மாதிரி வளரணுன்றதை. அண்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி லோச் இருக்குது. ஸோ அது வந்து அதுக்குள்ளே போயிட்டு வர்றது அது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த பிளான்ட் என்னன்றது எனக்கு நேம் தெரியல ப்ரோ. அந்த பிளான்ட் நேம் தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் வந்து லைவ் பேர்ட்ஸ் வச்சுருக்காரு, பிளாட்டிஸ். ஸோ அண்டு கப்பீஸும் இருக்குது. ஸோ டேங்க்கோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேலா பிளட் ரெட் மாதிரி தான் இருக்குது, நல்லா ஹைட்டாக வளர்ந்து வச்சுருக்காரு. ஸோ வந்து டேங்க்கோட டாப்பில் இங்கே வந்து CO2 செக்கர் அண்ட் ட்ரிஃப்ட்வுட் அண்டு ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிடில் செட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அண்டு இந்த சைடு வந்து நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஹேங்காங் தான் அங்கே மாட்டியிருக்காருன்னு நினச்சேன். பட் அது ஹேங்காங் இல்லை, அங்கே வந்து ஸ்கிம்மர் அண்டு பக்கத்தில் ஹீட்டர் தான் நினைக்கிறேன் மாட்டியிருக்காரு, சரியாக தெரியல. இப்போ பார்த்தா ஹீட்டர் மாதிரி தான் இருக்குது, அது என்னன்றதுக்கு சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் பிளான்ட்ஸு, இந்த பிளான்ட்லாம் என்ன ஐடியான்னு இல்லை. அங்கே பாருங்கள் பூச்சி பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் மெயின் அவனுக்கு தான் தேவைப்படுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேனிஸ்டர் அண்ட் CO2. ஸோ இது வந்து அங்கே இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஸ்னெயில் வச்சுருக்காரு. ஆப்பிள் ஸ்னெயில் வந்து உங்கள்கிட்ட டேங்க்கில் இருக்க டிகே பிளான்ட்ஸ் அண்டு உயிரோட இருக்க பிளான்ட்ஸையும் சாப்பிடுதான்றதை கமெண்ட் சொல்லுங்கள். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது உயிரோட பிளான்ட்ஸும் சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அது வந்து டிகே பிளான்ட்ஸ் அண்டு உயிரோட பிளான்ட்ஸ் சாப்பிடுதா இல்லையான்றதை சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேங்களா? அண்ட் ஷோவில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த ஸ்டெபிளைசர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இது என்ன ஸ்டெபிளைசர்னு இப்போ தான் பார்க்குறேன். இது வந்து ஸ்டெபிளைசரா எனக்கே தெரில, அது என்னன்றதை விளக்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணாடி கிளாஸில் ஒரு மோட்டரோட இது போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு லைப்ரரி குட்டி போட்டதுன்னா அதுக்குள்ளே தான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் அது செட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். அண்டு ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா கேனிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ CO2 கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து பார்க்க ஷோபோ லைட் மாதிரி இருக்குது. ஸோ ஷோபோ லைட்டு, ஆக்சுவலி ஷோபோ லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் இருக்குங்க, பிங்க் அண்டு ஒயிட்டு. ஸோ வந்து ஒரு லோ டெக் டேங்க் இல்லாட்டி ஒரு மீடியம் டெக் டேங்க்குக்கு அந்த லைட்டே போதும் தான். அண்டு சர்ஃபேஸ் ஸ்கிம்மரோட யூசேஜை நான் சொல்லியிருந்தேன். அது வந்து இந்த பூச்சிலாம் விழும், அதெல்லாம் வந்து சர்க் பண்ணியிருக்க நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. நீங்கள் வந்து இவரோட வீடியோலேயே கவனிச்சிருக்கலாம் டேங்க்கில் பூச்சி இருக்கிறது. ஆக்சுவலி வந்து லைட் இருக்கனால பூச்சி வரும், அண்ட் பிளான்ட்ஸ் இருக்கனாலேயும் பூச்சி வரும். ஸோ அந்த பூச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் விழுந்து என்ன ஆகும்னா செத்து போய் அமோனியாவை க்ரியேட் பண்ணும். அந்த பூச்சி வந்து நம்ம டேங்க்கில் இருக்க மீனும் சாப்பிடாது, அது ஏன் தான் தெரில. அந்த மாதிரிலாம் பூச்சிலாம் வந்து சாப்பிட்ணும், பட் ஏன் சாப்பிட மாட்டேங்குதுன்னு தெரில. ஸோ அந்த பூச்சி வந்து அமோனியா க்ரியேட் ஆகி அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்கே இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால தான் வந்து சர்ஃபேஸ் ஸ்கிம்மர்ஸ் நிறைய பேர் வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு மெயினாக பூச்சிக்காகவே வைக்கிறான். அண்டு ப்ரோட்டீன் லேயர் வரும் டாப்பில், அதுக்காக வைக்கிறான். ஸோ வாங்க நம்ம அடுத்த டேங்க் என்னன்றது பார்க்கலாம். பட் இந்த டேங்க் சூப்பராக இருக்குது ப்ரோ, ரொம்ப நல்லாயிருக்கு டேங்க்கு. இந்த டேங்க்கோட ஓனர் நேம் வந்து பார்த்திங்கன்னா அரோமால். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து என்னோடய ட்ரீமில் வாழ்ந்துட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னாக்குன்னு ஒரு டேங்க் செட் பண்ணணுன்னு ஆசை, பட் என்கிட்ட இடம் இல்லாதனால செட் பண்ண முடியல. இவர் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று அழகாக செட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ கோல்டன் கோப்ராக்கு ஒரு டேங்க்கு, ஆண்ட்ருக்கு ஒரு டேங்க்கு, சென்னா ஏஸ்டிக்கு ஒயிட் ஸ்பாட் வச்சுருக்காரு, அதுக்கும் ஒரு டேங்க்கு. ஸோ இப்போ பார்க்குறீங்களே இந்த சென்னா ஏஸ்டிகா ஒயிட் ஸ்பாட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்னேக்கெட் ஸ்பீஷியஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஸ்னேக்கெட்டு, ரொம்ப பெருசாக வளராது, ரொம்ப சின்னதாக வளராது. ஸோ ஒரு மீடியம் சைஸ் ஸ்னேக்கெட் கேட்டகரியில் தான் வருது. பட் இது வந்து டிராஃப்ட்னு தான் அழைக்கப்படும்.
ஸோ இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிளாக் பாடியோட ஒயிட் ஸ்பாட்டோட இருக்கும். அண்ட் இதை வந்து சென்னா கேலக்ஸின்னு கூட சொல்கிறது உண்டு, ஏஸ்டிகா கேலக்ஸின்னு கூட. அண்ட் இன்னொரு சென்னா வச்சுருந்தது அதுதான் பார்த்தீங்கன்னா ஐஸ் அண்ட் ஃபயர், இல்லாட்டி ஃபயர் அண்ட் ஐஸ், சென்னா ஃபயர் அண்ட் ஐஸ், ஐஸ் அண்ட் ஃபயர். ஸோ இந்த சென்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக டேங்க் செட்டை கொடுத்தீங்கன்னா ப்ரோ வேறு லெவலில் இருந்திருக்கும். இந்த மீன் கலர் ஃபுல் ப்ரொடெக்ஷனோட காட்டியிருக்கும். பட் வீடியோவில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நார்மலாக பார்க்கும்போது, நேரில் அப்படியே பார்க்கும்போது அந்த பாடியில் இருக்க கலர் நல்லாவே உங்களால் பார்க்க முடியும். மோஸ்ட்டாக நம்ம வந்து சென்னா வீடியோவில் பார்க்கும்போது அந்த ஃபின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலரே இல்லாமல் தான் தெரியும். அது ஏன்னா லைட் வந்து ரொம்ப பவராக இருந்தால் வச்சுக்கோங்களேன், அந்த ஃபின்ஸை பெனட்ரேட் பண்ணிட்டு போயிடுமா. ஸோ ஃபின்ஸில் கலர் இருக்கிறதே தெரியாமல் இருக்கும். அது வந்து எங்கேயாவது சைடில் வரும்போதோ இல்லாட்டி எங்கேயாவது உடம்பை வளைக்கும் போதோ அதான் நம்மளுக்கு வந்து கலர் நல்லா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு கோல்டன் கோப்ரா, ஆக்சுவலி அது வந்து வேறு, இது வேறுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கோல்டன் கோப்ராவுக்கு வந்து இன்னொரு டேங்க் இருக்கா இல்லை தெரியல ப்ரோ, அது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா சென்னா ஏஸ்டிகா தான், பட் அதுலேயே வந்து இது ஒரு வேறு ஒரு வேரியண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா காளிமாயான்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஆர்எஸ்பின்னு இது வந்து ஆர்எஸ்பி ஒரு வேரியண்ட் இருக்கும் காளிமாயாவில். பட் இது வந்து ஆக்சுவலி காளிமாயா வந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெட் ஸ்பாட்ஸ்னு தெரிஞ்சிருக்கணும். பட் என்னால் வீடியோவில் கிளியராக பார்க்க முடியல. ப்ரோ அதில் வந்து ரெட் ஸ்பாட் இருக்கான்றதை சொல்லுங்கள், இல்லாட்டி இது வந்து காளிமாயாவான்னு எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஏகப்பட்ட வேரியண்ட் இருக்குங்க இதுலேயே, ஓகேங்களா, அதனால தான். அண்ட் ஷோல் இது வந்து பார்த்திங்கன்னா சென்னா பல்ச்சரா. ஸோ வந்து பல்ச்சரா வந்து நிறைய பேர் தெரிஞ்ச ஸ்னேக்கெட் தான். ஸோ அதுக்கும் தனியாக டேங்க் செட்டப்பு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சென்னா பல்ச்சரா தான். ஸோ வந்து இதுக்கும் ஒரு டேங்க் செட்டப் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ ஷோவில் ஆக்சுவலி ஒரு ஸ்னேக் ஹெட் மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஸ்னேக் ஹெட் அந்த டேங்க் செலவுலாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஆயிடும். இவர்கிட்ட பார்த்திங்கன்னா அங்கங்கே டேங்க் செட்டப் பண்ணி வச்சுருக்காரு ஸ்னேக் ஹெட்டுக்குன்னு. ஸோ வந்து எப்படி தான் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது தான் தெரில. அண்ட் இன்னொரு டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டன் கோப்ரா தான். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு குட்டி சைஸ் ஒரு கோல்டன் கோப்ரா, கொஞ்சம் எப்படி வீடியோவில் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 5 இன்ச் அந்த சைஸ் இருக்கலாம். அண்ட் இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சென்னா கன்ச்சுவா இருக்குது. ஸோ கன்ச்சுவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேங்க் செட்டப் கொடுத்திங்கன்னா ப்ரோ வேறு லெவலில் இருந்திருக்கும். இந்த மீன் கலர்ஸ் இன்னும் நல்லா பாப்பப் பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ் நீங்கள் வந்து ஒரு சின்ன ப்ரேடர் ஃபிஷ் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கன்ச்சுவா ஒரு நல்ல ஃபிஷ்ஷாக இருக்கும். அண்ட் ஆண்ட்ரும் கூட. அண்ட் இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்க்க எனக்கு சென்னா பெசிடோமா மருலியஸ் மாதிரி தான் இருக்குது. அண்ட் பெசிடோமா மருலியஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும், அதே சமயம் எல்லோ கலர்லேயும் இருக்கும். ஸோ இது வந்து எதாவது எல்லோ வேரியண்ட் மாதிரியே இருக்குது. பட் அவர்கிட்ட கேட்கும்போது இதெல்லாம் ஒரு ஆரஞ்சு இருக்குதுன்னு தான் சொன்னார். அண்ட் இந்த டேங்க்கோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஜோஸ். ஸோ இவரோட டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இவர்கிட்ட இருக்க ஒரு ஓல்டு டேங்க்காக. ஸோ இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வாட்டர் சேஞ்சே வந்து 6 month ஒன்ஸ் தான் பண்ணுவார். அண்ட் இந்த டேங்க்கில் வந்து நிறைய மாலிஸ் அண்ட் பிளாட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து குட்டி போட்டு பெருகி இருக்குது, நிறையவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். ஸோ பார்க்கும்போது ஓவர் க்ரௌட் மாதிரி தெரியலாம். பட் அது வந்து ஓவர் க்ரௌட் வந்து இருந்தாலுமே அவருக்கு வந்து ஓவர் க்ரௌடில் வந்து பிரச்சனை வந்தது இல்லைன்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு மெயினாக இது வந்து ஓவர் க்ரௌடுக்கு வந்தும் அண்ட் இவ்வளோ நாள் வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் இருந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் பெருசாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ் தான். ஏன்னா டேங்க்கில் நிறைய பிளான்ட்ஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணியில் இருக்க அமோனியாஸ் அண்ட் NO2 அண்ட் NO3 வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அண்ட் தண்ணியில் வந்து அந்த பிளான்ட்ஸ் இருக்கிறனால அந்த தண்ணிக்கு வந்து அது ஆக்சிஜனும் கொடுக்கும். ஸோ இந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும்போது தான் அந்த டேங்க் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அண்ட் வந்து இந்த பிளான்ட்டுக்கு இயற்கையான சன்லைட்டே கிடைக்கிறனால ஸோ அது வந்து இன்னும் நல்லா அது வந்து நல்லா வளருது அந்த பிளான்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ஆல்கேஸ் வரும். அந்த ஆல்கேஸு நல்லா ஒரு மற்ற மீன்கள்லாம் அது வந்து கொட்டி கொட்டி சாப்பிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த பிளாட்டி இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது அதுக்கு வந்து ஆல்கே டயட்டும் கிடைக்கிறது, அந்த ஃபிஷ் வந்து நல்ல டயட்லேயும் இருக்குது. ஸோ நம்ம டேங்க்குள்ளே கப்பி மாலிஸ் எல்லாம் வளர்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயட்டில் வந்து நம்ம ஆல்கேன்ற ஒரு விஷயம் சேர்க்கவே மாட்டோம். நம்ம வந்து பெல்லட் ஹை ப்ரோட்டீன் பெல்லட்ஸ் தான் ஃபீட் பண்ணுவோம். பட் அந்த மீனோட டயட்டில் கொஞ்சம் ஆல்கே இருக்கிறது ரொம்ப நல்லது தான், ஓகேங்களா. அண்ட் இன்னும் சின்ன சின்ன ரிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிங்ஸாக ஒரு பிளாஸ்டிக் டப்பா என்னன்னு தெரில. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க பிளாஸ்டிக் டப்பா தான் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லைபர்ஸ் அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிக்லெட்ஸ் வச்சுருந்தாரு. அதுவும் அந்த ப்ளூ போலார் பேரட் சிக்லெட்ஸ். ஸோ அழகாக ஒரு பேர் அதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்றதை பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. ஸோ டாப் வியூவில் வந்து பார்க்கும்போதும் நல்லாயிருக்கும் இந்த மீன்கள்லாம். அண்ட் இன்னொரு கண்டெய்னர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இது வந்து பார்க்க சின்ன சின்ன பிளாட்டி குட்டீஸ் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதுவும் இல்லாமல் அவர்கிட்ட வந்து பெரிய ஒரு சிமெண்ட் டேங்க் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்க்ஸ் அண்டு கோயிஸ் அண்டு பெரிய சைஸ் கோல்டெல்லாம் விட்டுருந்தார்.
ஸோ வந்து இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிருந்தாரு. இதை க்ளீன் பண்ண வீடியோ இது க்ளீன் பண்ணி முடிச்சு எப்படி இருக்குன்றது அதையும் தனியாக ஒன்று அனுப்பிச்சி விட்ருந்தாரு. ஸோ பாருங்கள் க்ளீனாக நீட்டாக இருக்குது இந்த வீடியோ. ஸோ ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது வந்து பார்க்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஷார்க்ஸ் எல்லாம் எனக்கு கேட்டிங்கன்னா இந்த பரும் ஷார்க்ஸ்லாம் இந்த மாதிரி டேங்க்கில் வளங்க, கிளாஸ் டேங்க்லலாம் வளர்க்காதீங்க ஓகேங்களா. கோயும் ஓகேங்களா, கோயும் இந்த மாதிரி டேங்க்கில் வளங்க. அண்டு இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பார்ப் இருக்குது. அது வந்து டின்ஃபாயில் பார்பா ப்ரோ. ஸோ அது வந்து கரெக்டாக பார்க்க முடியல, பட் பார்க்க டின்ஃபாயில் பார்ப் மாதிரி தான் இருக்குது. ஸோ கோய் இந்த ஷார்க்ஸு இதெல்லாம் வந்து இந்த டேங்க்கில் மாதிரி இந்த பெரிய டேங்க் கொடுங்க ஷோல். அது வந்து அந்த மீன் ரொம்ப ஜாலியாக அதில் வளரும். அண்ட் ஷோவில் இந்த வீடியோவில் என்ன சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடே வந்து மீன் பண்ண மாதிரி வச்சுருக்கீங்க. ஸோ வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் வைக்கணும் தான் ஆசை. நான் வந்து கேரளாவில் மாதிரி வச்சுட்டு இங்கே வந்துடுறேன், அப்புறம் அங்கேருந்து நாசமாக போயிடுது. இந்த டேங்க்கோட ஓனர் நேம் வந்து பார்த்திங்கன்னா அனனியாஸ். ஸோ இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாலோ டேங்க் செட்டப் மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஸோ வந்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அண்ட் இந்த டேங்க்கில் வந்து ஒரு கான்வெர்ட் சிக்லெட் தான் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கான்வெர்ட் சிக்லெட்டு இருக்குது. அண்டு கூட அது என்னன்னு தெரியல, அது என்ன ஓடிட்டுருக்குன்னு. ஸோ அது வந்து ஒயிட் அந்த ஆஃப்ரிக்கன் சிக்லெட்டான்னு தெரில. ஸோ அது என்ன சிக்லெட்டுன்றது கம்பர்ஷனாக சொல்லும்போது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. அண்ட் சிக்லெட்ஸ்க்குனே இந்த டேங்க் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு கிரேவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வச்சுருக்காரு. அண்டு ஃபாக்டெயிலாக கபும்பாவான்னு தெரில. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா மிதக்குது. ஸோ என்னென்ன பிளான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை கான்வர்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ட்ரிஃப்ட் டூல்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ ட்ரிஃப்ட் டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஒரு டேங்க் செட்டப் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது வந்து டேண்டன்சியை ரிலீஸ் பண்ணும். அது வந்து அந்த மீனுக்கு நல்லது. அதுக்கப்புறம் டேங்க்கில் ஒய்யதுக்கு இடம் இருக்கும். அண்ட் அதுக்கு வந்து ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி அந்த மீன் வந்து ஃபீல் பண்ணும். அண்டு பிஹெச் பஃபராகவும் பார்த்துக்கும். ஸோ இதுக்கெலாம் இந்த ட்ரிப் டூல் வந்து நல்ல யூஸ் ஆகும். அது இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதுவும் சேம் டேங்காக இல்லை அந்த டேங்க்கில் மீன் இல்லாமல் இந்த டேங்க்கில் புதுசாக மீன் ஆட் பண்ணாரா என்னன்னு தெரில. ஸோ இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட அங்கே டாப் வியூவில் வந்து பார்க்கும்போது நியான்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் சைடு வீடியோ அமைச்சிருந்தார். ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாலோ டேங்க் செட்டப். ஸோ சேம் டேங்க் தான் நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ அழகாக கூலிங்காக இருக்காங்க பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள் சைடு வியூ காட்டியிருக்காரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸ் அண்டு கோரிஸ் இருக்காங்க பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் கோல்ட் ஃபிஷ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு டேங்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேம் டேங்காக இல்லை இது வந்து வேறு டேங்கான்னு தெரியல. அப்புறம் இது வந்து வேறு டேங்காக இது. ஏன்னா அதுக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்களா, ஹைட்டாக இருக்குது அந்த டேங்க்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. ட்ரிஃப்ட் டூட் சாண்ட் அண்ட் அதில் அந்த லைட்டுக்கு செட் பண்ணக்கூடிய அதுக்கேற்ற பிளான்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்காரு. சிம்பிளாக ஈஸியாக செட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நார்மலாக விடாமல் எம்டியாக விட்டுட்டு அதில் வந்து ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷை விடாமல் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டேங்க்கில் ஃபிஷ்ஷஸை. அண்ட் இந்த டேங்கை வந்து பாருங்கள் ஃபாகி செட்டப்போட கெத்தாக வீடியோ எடுத்து அமைச்சிருக்காரு. ஸோ அது வந்து ஃபாகி செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெரேரியமு ஸோ இந்த மாதிரி செட்டப்புக்கெலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் ஷாலோ டேங்க் செட்டப்புக்கும் நல்லா இருக்குது வந்து பார்க்க. அண்ட் இந்த டேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல்ஸ் அண்ட் கிட்ட குட்டி குட்டியாக நீந்தது அது வந்து பிளாட்டிஸ் நினைக்கிறேன். ஸோ ஏஞ்சலுக்கும் தனி ஒரு டேங்க் செட்டப். அண்ட் ஷோவில் இந்த வீடியோ சென்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து பார்ட் 2 போடணுன்றதுக்காக எனக்கு வந்து நிறைய வீடியோ சென்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பியூட்டிஃபுல்லான வீடியோஸாக இருந்தது எல்லாமே. ஸோ அண்ட் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப். பை ஷோல்.